வந்து பச்சளை குடுக்கல இல்ல அப்படியே ஆமா எங்க கிளவி சொல்லிட்டு போனா பச்சளை எல்லாம் தெரியத்தான் செய்யும். இத கொடுத்தோம்னா நான் உள்ள போய் மாட்டிக்கிடுவோம்ட்டு பச்சளையை யூஸ் பண்ணவே கிடையாது. அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் சரி கருவளித்த தோஷத்தால் கை குழந்தை கிடையாது. ஆமையா. உருவளித்த தோஷத்தால் ஒரு குழந்தை கிடையாது என்று அந்த ஆண்டவனாகிய பகவான் என்னால முடியாது ஈஸ்வரிய பார்வதியே பிள்ளை வரம் கொடுத்தான் பின்னால விளைவுவர் மகளை வரம் கொடுத்தால் மனக்கவலை வந்து குழந்தை வரம் கொடுத்தால் குழந்தை வரம் கொடுத்தால் நமக்கு கொடுங்க வர வந்து போல பெண்ணல்ல பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கவே கல்லாய உம்மனது கடுகள உயரங்களை இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லா உயரங்களையும் பெண்ணை கண்டா பேயு மனம் இறங்கும்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் கூட உமக்கு மனசு இறங்கவில்லையா? கல்லா உம் மனது கடுகளவும் இறங்கவில்லையா இறைவா? இரும்பா உம் மனது எல்லளவும் இலகவில்லையா? பிள்ளை இல்லா ரெண்டு பேருக்கும் நீங்க பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும். ஏய் பார்வதி, என் பேச்ச மீறி நீ எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. பேசாம என் பின்னாலவா இவங்களுக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி பின்னால இடைஞ்சல் வரும். சொன்னதை கேளுனார். பார்வதி பார்த்தா நீங்க மட்டும் இப்ப குழந்தை வரம் கொடுக்கலன்னு வையும் உங்க கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சாமி பிள்ளை கொடுக்காவிட்டால் பிள்ளை கொடுக்காவிட்டால் பின்னால வரமாட் கைலாச வரமாட் கடவுள் என்று சொல்ல மாட் பொங்கி பொறிக்க மாட் பூமான் என்று சொல்ல மாட் ஆக்கி அவிக்க மாட் ஆளன் என்று சொல்ல மாட் பாத பூஜை முடிக்க மாட் பாத பூஜை முடிக்க மாட் உங்களுக்கு பணிவிடையும் செய்ய மாட்டேன். பின்னால ஒரு அடி எடுத்து கூட வைக்க மாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன் பணிவிடை செய்வேன். இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. அவன் பட்டினி தான் கிடக்கணும். ஆக்கி அவிக்க மாட்டேன் உங்களை ஆண்டவன் சொல்ல மாட்டேன் ஆளவன்னு சொல்ல மாட்டேன். அப்படின்னால இன்னைக்கு வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துட்டுன்னு வையி இந்த அம்மா சொன்னது அந்த ஐயா கேட்கலன்னு வச்சுக்க முடிஞ்ச வரைக்கும் பிடிவாதம் பண்ணி பாப்பா ஐயா அதை மீறி இந்த அம்மா சொன்னதை கேட்கலன்னு வையி நேர சமையல் கட்டுக்கு வருவா. சட்டியை தூக்கி பெட்டியில போடுவா பெட்டியை தூக்கி சட்டியில போடுவா. வீட்டுக்குள்ள இருந்த பாத்திரம் வெளியே பறக்கும் பாத்துக்கோ. சொம்பு பிறகு அன்னைக்கு யாருக்கும் சாப்பாடு பொங்க மாட்டா பேசாம பட்னியா படுத்து தூங்கிடுவா. அத மாதிரி இந்த பார்வதி நீங்க நான் சொன்னதை கேட்டு பிள்ளை கொடுக்கல நம்ம கூடயே வரமாட்டேன்னா என்ன சொன்னாலும் என்ன ஆள முடியாதென்று இறைவன் சொல்ல ஆதிசக்திக்கு ஆங்கார கோபங்கள் வந்து இனி நாமல் இவர்களுக்கு பிள்ளை கொடுக்காமல் விடக்கூடாது. நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் நம்ம அருளால் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தையே நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்ணன் தக்க நான் கொடுப்பேன்.
அல்லவா ஐயா ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை கிடையாது. கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை கிடையாது. மாச்சு வரந்தன் தான் நான் போய் முதலையா பிறக்கிறேன்னா ஆமா மாச்சு வரந்தரனுமானா என்னய்யா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் முட்டையிடக்கூடிய வரத்தை கொடுத்தா ராஜனாக கொத்தி குடிச்சிரும் குடிச்சிரும். அதனால இவங்களுக்கு தெய்வ பிள்ளையாக பிறக்க இருப்பதனால ஆமையா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து ஆமா நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் 8 பிள்ளைகளாக பிறவி செய்ய வேண்டும் என்று இந்த அமிர்த 8 கலசத்தை நீ 2 பேருக்கு கொண்டு போய் வரமா கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்குள்ளாக ஆதி பராசக்தியே உன் 1008 சொரூபத்திலே அரை சொரூபத்தை மட்டும் எடுத்து கரு உருவாக சனித்து நீ கை குழந்தையாக பிறக்க வேண்டும் போனார். பார்வதி அப்படியே அமிர்தம் என்னும் 8 கலசத்தை கொண்டு வந்து பகவானும் பார்வதியின் அருளாலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாக கொடுக்க பார்வதி நினைச்சதுனால 8 பிள்ளைய கொடுத்தா இந்த பத்திரகாளி அம்மா பிறந்தா. அதனால பெண்கள் நம்ம நினைக்கும் நம்ம வெறும் பெண்ணும் தானே நம்ம பெண்ணும் தானே பெண்ணா பிறந்துட்டோமே நம்ம தான் அப்படி நினைக்கும். அப்படி நம்ம நினைக்க கூடாது. உலகத்திலே ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணால் அவன் அழிவதும் பெண்ணால். பெண்ணு நினைச்சா எதை வேணாலும் செய்து முடிக்க முடியும். ஒரு வீட்டை நினைச்சா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டு விடுவா. ஒரு வீட்டை வந்து வாழ வைக்கணும்னா வாழ வச்சிருவா. தாழ வைக்கணும்னு சொன்னா கால வச்சிருவா. அந்த குடும்பத்தை தாழ வைக்கணும்னாலும் தாழ வச்சிருவா. வச்சிடுவா. அவங்க கையில. அதனால் பெண் நினைத்தா எதையும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமா தான் இந்த பார்வதி செய்த காரியம் அம்மா பிறந்தா. அப்ப இந்த அமிர்த கலசத்தை நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் கொடுக்க அமிர்த 8 கலசத்தை கைலாசத்தை விட்டு நாகலோக வட்டணத்துக்கு வந்து நாகராஜனும் நாகக்கண்ணையும் வட்ட வடிவமாக அடுக்கி நாக 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி அவங்க படத்தை மேல போட்டு விரித்து ஆமா 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாக நாகராஜனும் நாகக்கண்ணை வாயில போட்டுக்கலா நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வந்தார்கள். 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலத்திலே அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று அந்த 8 கலசத்தை யாரெல்லாம் அந்த அவதாரம் செய்ய போறார் சாமி நான் வேண்டா நாளையில எம்மா நாளையில உனக்கு நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல செவ்வாய்க்கிழமையில
பத்ரகாளி சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா அவ சொல்லி நல்ல வரம் கொடுப்பா என் பத்தீர என் காளியம்மா அந்த சொற்பனத்தில் அவ காட்டிடுவா உன் திருநீரு போன இடம் ஒரு குறையும் வந்திடாது அவ ஊரு எல்லாம் ஒம்பையரு என் பத்தீர என் காளியம்மா என் உலகமெல்லாம் என் உன்புகளா நாடு எல்லாம் ஒம்பையரு நகரமெல்லாம் உன்புகளா அவ அம்பிகையா பத்ரகாளி என் அக்காலங்க அவ 8 பேரும் என் வட்டமிட்டு என் வாராளம்மா என் வடிவழகி என் பத்ரகாளி ஆடி வரும் அம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவ சித்தாத்தா கரையதில சின்ன பெண்ணா வந்தவளா அவ சித்தாத்தா கரையதில சின்ன பெண்ணா வந்தவளா பாலாத்து தண்ணியில பத்தீர காளியம்மா பச்சை பெண்ணா வந்தவளா அக்காலங்க 8 பேரும் நாகலோக பட்டணத்தில் நாராயணி அவதரித்தார் சந்தனம்மன் ஜோலையில தாயான பத்ரகாளி 2வது உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில சாகாத மகுடனைத்தான் சங்கார முடிப்பான மகுடனைத்த மலை முடித்து கைலாச மலையதில கடவுளோட இடமதியில வைரவர அழைத்து கொண்டு 21 முத்து மரம் பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா பரிசோதனை பார்ப்பாளா முத்து போட்டு முத்திரங்கி முக்கண்ணனா தேவியவா புட்டாபுரம் காத்தவளா பொல்லாத பத்ரகாளி கைலாச மலையடியில முத்து போட்டு முத்திரங்கி முக்கண்ணைய நம்மதியில ஆக்கு வர அழைக்கு வர 1008 வர வெல்லும் மரம் அண்ணாச்சி இப்ப கதவை கீழே தள்ள போறாவோ இரும்பு கதவை சாச்சிராதிய அண்ணே அது சாமியை கூப்பிட்ட உடனே அண்ணனுக்கு நிக்க முடியல பாத்துக்கோ அவ சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இங்க வந்து நல்லா கதை கட்டுக்கிட்டு இருக்காவ என்ன செய்ய அந்த அம்மா வந்து குடியிருக்கா அதனால ஆக்கு வர அழைக்கு வர 1008 வர வெல்லும் மரம் புட்டாபுரம் பத்ரகாளி கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கனக சங்கிலி வருவதம்மா எடுப்பாரு வைப்பாரா நேரங்கள்லாம் ஒரு சுனையா இருட்டு நாடு கடலை விட்டு ஏக போக நாடு விட்டு போதராத வட்டணம்மா பெருகி வாராளே சீர்காழி சிதம்பரமோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக பூலோக வந்தல்லவோ தென்றெழுத்த வேலை
ஆட வேணும் அம்மா குச்சால வந்தல்லவோ அருவிக்கர நீராடி குச்சால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி குச்சாலம் தன்னை விட்டு தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி தென்காசி தன்னை விட்டு செங்கோட்ட பாதை கூடி புலியரை வழியாக ஆரியங்காவூர் தனை கடந்து அங்கிருந்து வயனமாகி பொனாலூர் பாதை கூடி எங்க போவமென்று ஒட்டார கரையடியில பகவதிய நான் வணங்கி அங்கிருந்து வயனமாகி ஒட்டார கரை வழியாக கொல்லம்மா நகரத்தில ஒளிவிருக்க வேணுமென்று நாடார் குலம்பதியில சான்றோர் மக்களைத்தான் சத்திரியர வளர்த்தகளா சக்தி கொண்ட பத்திரகாளி கொல்லம்மா நகரத்தில எத்தனையோ ஊர் இருக்க அத்தனையும் தான் கடந்து கொல்லம்மா நகரத்தில ஊருக்கு மத்தியில பத்திரகாளி நிலைய வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறையும் கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாளா வாக்கு சொன்னா தப்பாது பத்திர காளியம்மா வரம் கொடுத்தா பொய்யாது சொல்லி வரம் கொடுப்பா சொற்பனத்தை காட்டிடுவா தாயான பத்திரகாளி அவ திருநீரு போன இடம் அது ஒரு முறையும் வந்திடாது பத்திர காளியம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வந்து ஊருக்கு மத்தியிலே நிலையத்தை வாங்கி ஆண்டுக்கு ஒரு முறை கொடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து போக்குவரத்து மக்களுக்கு காவலாகவும் அமர்ந்து கொண்டு என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா இந்த கொல்லம்மா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மக்களையும் அம்மாளையும் தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி அம்மா இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அம்மாளை தேடி வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளர செய்து மக்கள் ஒரு பயிராக பத்திரகாளி அம்மா ஒரு வேலையாக என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். தன்னனாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானம் தன்னனாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானம் தன்னானாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானம் தன்னானாதீனம் தன்னானம் தன தானனாதீனம் தன்னானம்
அவ எந்த தெருவழி வாராளாம் கும்மி ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள் எந்த தெருவழி வாராளாம் அம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள் நம்ம தெருவுக்கு வருவாளாம் தாயி நம்மளை கண் கொண்டு பார்ப்பாள் நம்ம தெருவுக்கு வருவாளாம் தாயி